ஹலோ யூவர்ஸ், வெல்கம் டு த கேஎஸ் ட்ராமாஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மை டிமன் கொரியன் ட்ராமா பார்ட் 16 தான் கைஸ் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடு பார்க்காதுங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், மறக்காம போய் பார்த்துட்டு வந்துடுங்க கைஸ். வாங்க கைஸ், நம்ம ரீகேப் போய் பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோடில் குவாங் எவ்வளோ சொல்லி கேட்காம டோயி அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே சீக்கு பேரில் எழுதி வச்சிட்ருப்பா. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ அப்படியே காமிச்சாங்கன்னா அந்த வைல்ட் டாக்ஸ் குரூப்ஸ் வந்து குவாங் ஆஃபீஸ்க்கு வந்து நான் தான் க்ளீன் பண்ணுவேன் சொல்லி எல்லோரும் அட்டகாசம் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே ஃபோட்டோலாம் இருக்குது, அதை நான் க்ளீன் பண்ணுற சொல்லி கீழெல்லாம் போகிற மாதிரி உடைக்கிறாங்க. அதனால் பார்த்துட்டு அங்கே இருக்கவங்களா நானே பண்ணுறேன் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை உங்கள் வேலையை சேர்த்து நானே பண்ணுறேன் சொல்லி அங்கே பழைய ஒர்க்கர்ஸ் கிட்டவங்களாம் கேட்டு நானே வேலை செய்கிற சொல்லி செஞ்சிட்ருக்காங்க. இப்போ அப்படியே பார்க்கும்போது பார்க் இதெல்லாம் பார்த்துட்டு, பாஸ் எங்கே இருக்கீங்க, சீக்கிரம் இங்கே வாங்க, இங்கே எல்லோரும் இங்கே அட்டகாசம் பண்ணிகிட்ருக்காங்க, நீங்கள் வந்தால் தான் எல்லாம் சரியாகும், சீக்கிரம் கொஞ்சம் வர முடியுமா சொல்லி கெஞ்சிட்ருக்கான். உடனே அவங்க வெயிட் பண்ண நான் வரேன் சொல்லிகிட்ருக்கான். இங்கே வேறு அட்டகாசம் பண்ணுறாங்களா சொல்லிட்டு அவங்க போனோன்னே பாஸ் வந்துட்டார், பாஸ் கோவம் வந்துட்டார், எல்லோரும் வணக்கம் வைங்க சொல்லியிருக்கும்போது ஒன்றுக்கும் அவங்க எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வராதிங்க, அதுக்கு முன்னாடி இந்த பாஸ்ன்னு எதுக்கு பேரை வச்சு கூப்பிட்றீங்க சொல்லும்போது உடனே பார்க்கும், பாஸ் நல்ல வேலை வந்துட்டிங்க, இங்கே பண்ணதெல்லாம் பார்த்தா கடைசி ஃபைனல் டான்ஸ்க்கு யாரோ வரமாட்டாங்க போட, நீங்கள் தான் கொஞ்சம் சொல்லணும்னு சொல்லும்போது உடனே அவங்க ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு ஐடியா பண்ணுறேன், எல்லாருக்கும் ஒரு பேர் வைக்கிறேன் சொல்லி ஷூஷுன்னு ஒருத்தவங்க பேர் வச்சோன்னே எல்லாம் சிரிக்கிறாங்க. உடனே கவனம் வாய மூடுங்க, நான் உங்களுக்கு ஒரு வேலை தரேன், இந்த வேலையை நீங்கள் கரெக்டாக பண்ணி முடிக்கணும், ஆனால் நீங்கள் கண்டிப்பாக வேலையை முடிக்காமல் பண்ணிங்க, இது மட்டும் யாரையும் மூஞ்சில் முடிக்கக்கூடாது சொல்லி அந்த கில்லரோட ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறான். உடனே அவனுங்களோ, பாஸ் யார் இவன், யார் சொல்லுங்கள், இப்போ நான் போட்டு தள்ளிட சொல்லும்போது அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், அவனை மட்டும் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் சொல்கிறான். உடனே எல்லாரும் நான் போய் கண்டுபிடிக்கிற சொல்லி எல்லாரும் ஓடுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணாங்கன்னா யூமா தான் காமிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு 2 பேரும் ஃபேக்காக தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க, இப்போ பார்த்தா 2 பேரும் ரியல் கப்பல் மாரி எல்லாரும் போயிட்டு வந்துட்டுருக்கீங்க வெளியெல்லாம், என்ன நடக்குது கேட்கும்போது உனக்காங்க நீ என்ன பண்ணாலும் எங்களை பிரிக்க முடியாது, நான் அவளை ரியலாக நான் அவ்வளோ லவ் பண்ணுற சொன்னேனே யூமோ, நீங்கள் என்ன மனுஷங்களுக்கு வர ஃபீலிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துடுச்சா, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க சொல்லிட்டு இருக்கும்போது குவாங்க டென்ஷனாக வெளியே போயிட்டான். இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், வேலையை மட்டும் பாரு, புளிச்சா இறையிலட்டி வெளியே போ சொல்லிட்டு போயிடுறான். உடனே யூமோ கத்திக்கிட்டு ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, நீங்கள் ரொம்ப மாறிட்டீங்க சொல்லி அவன் மொக்கா போட்டுட்ருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ணாங்கன்னா டோயும் சின்ன தான் காமிக்கிறாங்க. அந்த டோய் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அதேமாதிரி பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ 2 பேரும் ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவள் டோய் சொல்கிறான், நான் ஏன் இத்தனை நாள் டிலே பண்ண தெரியல, இதுமாரி ஃபஸ்ட்டே பண்ணியிருந்தால் நான் சந்தோஷமாக இருந்திருப்பேன் சொல்கிறாங்க. உடனே ஷின்னோ, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது தான் ஒன்று கற்றுக்க முடியும், அதேமாதிரி தான் இதுக்கு முன்னாடி நான் ஒருத்தவங்களை மேரேஜ் பண்ணேன், அவங்க எனக்கு செட் ஆகல, டிவோர்ஸ் ஆயிடுச்சு, ஆனால் நான் அந்த லைஃப்பை விட்டுறதுனால தான் எனக்கு இந்த லைஃப் கிடச்சிது, இப்போ நான் சந்தோஷமாக இருக்கேன் சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே இங்கே பேசிகிட்டே இருக்காங்க. அப்படியே ஒரு ட்ரிங்காக காலி ஆகிட்டுருக்கு. இப்போ அப்படியே பார்த்தோங்கன்னா கோவாங் வேறு காரில் வந்துட்டுருக்கும் போதே திடீர்னு டோய்கிட்டேருந்து கால் வருது. என்னடா இவ திடீர்னு கால் பண்ணுறாலே எடுத்து பேசினா, இவங்க பேபி நீ எங்கே இருக்க சொல்லி கேட்டுட்ருக்கான். என்ன இவ இப்படிலாம் பேச மாட்டாள், ஏன் இப்படிலாம் பேசுகிறா பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா அப்போ தான் அவனுக்கு தெரியுது அவங்க ட்ரிங்க் பண்ணியிருக்காங்கன்னு. ஐயோ சீக்கிரமாக போகணுமே இல்லாட்டி எதாவது ஆகிடுமே சொல்லி போகிறான் அவன். கரெக்டாக அவன் பார்த்தா கரெக்டாக அவன் நினச்ச மாதிரி 2 பேரும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சுன்னு பார்த்துருந்தா 2 பேரும் ஃபுல் பாட்டில் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. டோயெலாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. டோய் ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க, கொஞ்சம் நார்மலாக ஏறேன் சொல்லி ட்ரை பண்ணிட்டுருக்கு. திடீர்னு அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன் இப்படி நடக்குது சொல்லி அவனை பார்த்துட்ருக்கான். இந்த திடீர்னு சிரிக்கிறாங்க. உடனே என்னடா இது இப்படிலாம் நடந்துட்டுருக்கு சொல்லி அவனால் மேனேஜே சுத்தமாக பண்ண முடியல. பேசாமல் பார்க்க கூப்பிடலாமல் வச்சிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா டோய் கண்ணா முச்சான்லாவா சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. உடனே ஷின்னோ, ஐயோ காலையில் 8 மணி ஆயிடுச்சு, சீக்கிரம் கிளம்புன ஆஃபீஸ்க்கு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே கோவாங்க சமாளிக்க முடியாமல் அங்கே பார்க்குக்கு கால் பண்ணி வர சொல்லிடுறான். வந்தோடனே பார்க் ஷின்னை பார்த்துக்கிறான், கோவாங் டோயை பார்த்துக்கிறான். டோய் எனக்கு ஒன்று கிளாஸ் வேணும்னு சொன்னோடனே கோவாங்கோ அந்த கிளாஸில் ட்ரிங்க்ஸை மொத்தம் ஊற்றி தந்துட்டு திருப்பி ட்ரிங்க்கை கீழே ஊற்றிட்டு கிளாஸை மட்டும் தரான். அவங்கள குடித்த மாதிரி ஆக்டிங்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. உடனே கோவாங்க இதுக்கு மேலே எங்கெல்லாம் விட முடியாது, தூக்கின்னு போயிடலாம் சொல்லி வச்சுருக்கும்போது உடனே டோயும் கரெக்டாக சொன்னேன், நீ என்னை தூக்கின்னு போவோம் முதுகில் வச்சு சொன்னேன்னே. உடனே அவங்க சரி வா சொல்லி சிரிச்சுக்கிட்டே தூக்கின்னு போகிறான். தூக்கின்னு போய் நடந்து 2 பேரும் பேசிக்கிட்டே போகிறாங்க. உடனே டோயும் இப்போ தான் என் மனசில் இருக்க பாரம் எல்லாம் கீழே இந்த மாதிரி இருக்குது, இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் கோவாங்க சொல்லிட்டு இருக்கும்போது கோவாங்க வீட்டில் பெட்டில் படுக்க வச்சுட்டு வெளியே வந்துடுறான். இப்போ அப்படியே கட் பண்ணாங்கன்னா அங்கே பார்க்க தான் காமிக்கிறாங்க. பார்த்தா அங்கே வீடே காணும். உடனே நீங்கள் சொன்ன இடத்துக்கு தானே நான் வந்தேன், பார்த்தா உங்கள் வீடு எங்கன்னு உங்களுக்கே தெரியலையா சொல்லி திட்டிகிட்டு இருக்கான். உடனே உங்கள் வீடு அட்ரஸ் ஒழுங்காக சொல்லணும்னு சொன்னோன்னே ஷின்னோ, நான் எதுக்கு என் வீட்டு அட்ரஸ் சொல்லணும், நீ என்ன திருட பார்க்குறியா,
திருட்டு பையில சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. உடனே யாரா இவங்க சொல்லி அவனும் டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். இருந்தாலும் அவனுக்கு ஜாலியாக தான் இருக்குது. அவன் ரசித்து தான் கேட்டுட்டு இருக்கான் சிரிச்சுக்கிட்டே. உடனே அவன் மேலே பார்க்குறான் வானத்தை. திடீர்னு பார்த்தா 3 பிரைட்டாக இருக்குது. என்னடா 3 பிரைட்டாக இருக்குது சொல்லி பார்த்துருக்கும்போது டப்புன்னு டப்புன்னு கீழே விழுந்துடுறாங்க. அவங்க தூக்கலான்னு போகும்போது கரெக்டாக ஃபோனை எடுத்து பார்க்குறான். பார்த்தா அது கோவாங்க எதிர்பார்த்தா இந்த ஃபுல் மூன் வரப்போகுது. அப்போது இன்னும் 2 நாளில் வரப்போகுது. அப்போ பாஸ் கண்டிப்பாக மேஜிக் பவர் கிடச்சிடும் சொல்லிட்டு இருக்கும்போது ஐயோ இவங்க கீழே விழுந்ததை மறந்துட்டு சொல்லி தூக்குறான். இப்போ அப்படியே கட் பண்ணுறாங்க. அந்த கேங்கை தான் காமிக்கிறாங்க. அவங்க எல்லாரும் போய் ஒரு பப்பு ஒரு இடத்துல போய் தேடிட்டு இருக்காங்க. இதுமாதிரி பார்த்தீங்களான்னு மற்ற கேங் கூட பேசிகிட்டு இருக்காங்க. இதுமாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லுங்கன்னு. அதுக்குள்ளேயே போலீஸும் செக் பண்ணி பார்த்துட்டாங்க. பார்த்தா அதுமாதிரி மாட்டிக்கிட்டான். அவன் இதுக்கு முன்னாடி 1 வருஷமாக ஜெயிலில் இருந்திருக்கான். இப்போ அந்த கில்லராக தான் காமிக்கிறாங்க. திடீர்னு பெட்ரோல் கேனை எடுத்துக்கிட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கான். பார்த்தா அந்த பாஸ் இருக்கான் போல். அவன் வந்து பாஸ் நான் அதோட வீக்னஸ் கண்டுபிடிச்சிட்டான். டீமனோட அந்த புக்கில் அவனை நெருப்பில் எரிய வைக்கிற மாதிரி இருக்குது. எரிய வச்சேன்னா நான் தான் கடவுளாகிடுவேன், அரக்கனே அடித்த கடவுளாகிடுவேன் சொல்லி ஒரு மாதிரி க்ரீப்பியாக பேசிகிட்டு இருக்கான். அவன் பேசுறதே ஒரு மாதிரி தான் இருக்குது. அதை கேட்டுட்டு அந்த பாஸே டென்ஷன் ஆகிட்டு கிட்ட வந்து அந்த கில்லரோட கழுத்து நெருக்கிறான். இப்போ தான் அவர் ரிவீல் பண்ணுறாங்க அது சீக்கு தான் அந்த பாஸே. பார்த்தா இவன் தான் அத்தனை பிளானை போட்டு தந்திருக்கான். கழுத்து நெரிச்சோடனே அவன் கிட்டேருந்து தப்பிச்சு எப்படியோ ஒரு ஷோரூம் மாரி இருக்குது. அந்த இடத்துக்கு போய் கத்தி எதுன்னு வந்து நான் ஜெயிலில் இருக்கும்போது ரிலீஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணேன், அதுக்கு நான் இப்போ உனக்கு ரிலீஸ் பண்ணுறேன் பேர் சொல்லி கத்தி எடுத்து அவனை கொல்ல வரலாம் பார்க்கும்போது அவன் அதெல்லாம் பெருசாகவே கண்டுக்க மாட்டேங்கிறான். அவன் எத்தனை வந்த அந்த கெரோசின் கேனை அங்கேயே ஊற்றி விட்டு பற்ற வச்சுட்டு அவன் வெளியே போயிடறான் பூட்டிட்டு. அவன் வெளியே வந்து கதவு தரங்க சொல்லி அழுந்துட்டு கத்திட்டு இருக்கான். அவன்லாம் பெருசாகவே எடுத்துக்காம சைக்கோமே ரியல் சைக்கோ இவன் தான் போல் சிரிச்சிட்டு இருக்கான் அவனை பார்த்துட்டு சாவிடான்னு. இப்போ இத்தனை வேலை பண்ணது எல்லாம் சீக்கு தான். அந்த க்ளவுஸை கூட எரிச்சிடுறான். இப்போ அப்படியே இல்லை ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறான். மேடம் ஜி பேசிகிட்டு இருக்காங்க, நீ கம்பெனியில் நிறைய வேலை பண்ணியிருக்க, தப்பு வேலை, அது ஒருத்தவங்க சொல்லலான்னு டோய்கிட்ட போகும்போது அவங்களே கொண்டு இருக்க இந்த விஷயம் யாருக்கும் இந்த வேலைலாம் பண்ணியிருக்கியே என் பையன் சொல்ல எனக்கு வெக்கமாக இருக்குது சொல்லிட்டு இருக்கும்போது அவன் ஒரு டேப்லெட்டை கலந்து வைக்கிறான். அந்த டேப்லெட் சாப்பிட்டு தான் மேடம் ஜிவே இறந்து போயிருக்காங்க. இத்தனை சைக்கோ வேலை பண்ணது எல்லாம் இந்த சீக்கு தான். அப்போ டோய் எல்லாரையும் கொலை சொன்னது இந்த சீக்கு தான், கோவாங்க எல்லாரையும். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் காமிக்கிறாங்க. டோய் ரொம்ப ட்ரிங்க் பண்ணி போதையானால ஏஞ்சிக்கிறதுக்கு முன்னாடியே கோவாங்க சூப்பெல்லாம் போட்டு வச்சுருக்கான். இப்போ 2 பேருக்கும் சடனாக கால் வருது. டோய்க்கு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் வருது, கோவாங்க அந்த கேங் கிட்டேருந்து கால் வருது. 2 பேரும் ஒரே நேரத்தில் சொல்கிறாங்க நாங்கள் அந்த கில்லரை கண்டுபிடிச்சிட்டோன்னு. ஒன் டே அந்த போலீஸ் அங்கே போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா கில்லர் இறந்து போய் கிடக்கிறான் அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டில். இப்போ கோவாங்கியும் டோயோ கூப்பிட்டு வச்சு அந்த போலீஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க அவன் எப்படி இறந்தான்னு. கூட இருக்க ஏதோ கூட்டாளி தான், அந்த கில்லர் கூட இருக்க கூட்டாளி தான் ஏதோ விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவனே கொண்டுட்ருக்கான். அது மட்டும் இல்லாமல் இது கொல்லும்போது முன்னாடியே அந்த நெஞ்சில் கத்தி வச்சு கொண்டிருக்கான். அப்போது இதிலே எவ்வளோ பேர் சைக்கோன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சொல்கிறாங்க. உண்மையாக சொல்லப்போனால் சீக்கு கோவாங்கோ டோய்க்கோ தர வார்னிங் தான், என்கிட்ட வச்சுக்கிட்டிங்கன்னா இப்படி தான் ஆகும்னு. இப்போ திடீர்னு சான் வரான். அந்த கில்லர் இறந்துட்டான் அந்த விஷயத்தை தான் சொல்ல வந்தால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிச்சா சொல்லிகிட்டு இருக்கான். உடனே திடீர்னு கோவாங்கோ நீ சான் கூட காரில் போ, நான் எனக்கு ஒரு வேலை இருக்குது நான் போகிறேன் சொல்லிட்டு வெளியே வரான். பார்த்தா ஃபவுண்டேஷனுக்கு தான் வந்துட்டுருக்கான். அங்கே ஏதோ தேடிட்டு இருக்கான். பார்த்தா அங்கே ஒரு செல்ஃப் ரேக் மாதிரி இருக்குது. அது கீழே பார்த்தா வாய்ஸ் ரெக்கார்டு பண்ணுற ஒரு மைக் மாதிரி சின்னதாக இருக்குது. அதை பார்த்தோன்னே கோவாங்க பார்க்க ஷாக் ஆகிடுறாங்க. அவனோட பாதி ஃபேஸை பார்த்தது அந்த சைக்கோக்கு தெரிச்சிட்ருக்கு, அதனால தான் அவனை கொலை பண்ணிகிட்டு இருக்கான் சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ கூட கோவாங்க கேட்குறான் நான் அந்த டீமன் புக்கில் கூட கிடையாதே, நான் இதுமாரி ஃபேஸை பார்த்தா டெலிபோர்ட் ஆகி அங்கே போகிறது எப்படி தெரியும் கேட்டுட்டு இருக்கும்போது அப்போது இந்த ஸ்பார்க் ஸ்ட்ரைக் ஆகுது. அப்போ இந்த டிவைஸ் தான் அன்றைக்கி டோயி உங்களோட பவரை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த டிவைஸ் வந்து எல்லாத்தையும் ஒட்டு கேட்டு அந்த சைக்கோக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ டீமன் புக் கன்ஃபார்மாக அந்த சைக்கோ கிட்ட தான் இருக்க சொல்லிகிட்டு இருக்கான். பார்த்தா அந்த சீக்கும் அவங்க வீட்டில் தான் அந்த க்ளவுஸை போட்டு எரிச்சிட்ருப்பான். அந்த இடத்துல வேறு அவங்களோட ஒய்ஃப் வேறு உக்காஞ்சிட்டு அந்த பக்கம் போகலான்னு எதிர்ச்சியாக போகும்போது சீக்கு திடீர்னு அங்கே வந்து தடுத்துட்ருப்பான். உடனே அங்கே வந்து சரிங்க இங்கே வந்து நிற்கிறீங்க, இல்லை நீ அங்கே போக சொல்லி சீக்கிரம் சமாளித்து விட்டுறான். யாருக்கான நம்ம மேலே டவுட் வந்துடுமோ சொல்லி பயந்துட்டுருக்கான் அவன். ஏன்னா இந்த விஷயம் யாருக்கும் தெரியாமே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கான் போல். இப்போ அப்படியே கட் பண்ணாங்கன்னா டோயும் சேனை தான் காமிக்கிறாங்க. சேன் பேசிக்கிட்டே வந்துட்டுருக்கான். டோயி அந்த கில்லரை பற்றி நீ என்ன நினைக்கிறான் அவன் செத்தத்தை பற்றி கேட்கும்போது டோயும் எனக்கு அதெல்லாம் தெரியல, ஆனால் நான் இப்போ தான் இந்த அக்ரிமெண்ட் எல்லாத்தையும் மாற்றி விட்டல சந்தோஷமாக இருக்கேன், அதனால் எனக்கு இது மட்டும் என்ன பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ உடனே சேனு அன்றைக்கி நான் கோவாங்க கூட பேசிகிட்டு இருந்தேன். அப்போது நான் எனக்கு எப்படியாவது அந்த கில்லரை கண்டுபிடிச்சி கொள்ளணும்னு சொல்லிட்டு இருந்தான். ஒரு வேளை கோவாங்கே அந்த கில்லரை எரிச்சு கொண்டுட்ருக்கலாம் சொல்லிட்டு இருக்கும்போது டோய் டென்ஷன் ஆகிட்டு இன்னும் நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, அவன் அன்றைக்கி என் கூட தான் இருந்தான், அன்றைக்கி போலீஸ் ஃபோன் பண்ண போது கூட நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருந்தோம், நீ இனிமேல் தேவையில்லாமலாம் பேசிகிட்டு இருக்காது, இல்லாட்டி எனக்கு காரை விட்டு இறக்கி விட சொல்லி அவனே திட்டிடுறாங்க. அவனுக்கு நோஸ்
கட் ஆன மாதிரி ஆயிடுது. உடனே கோவாங்கோ அந்த டிவைஸை வச்சு இதை யார் அட்டாச் பண்ணால் எல்லாத்தையும் ஒழுங்காக கண்டுபிடிங்க சொல்லிட்டு இருக்கான். உடனே பார்க்கும் பாஸ் ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க, நாளைக்கு தான் இந்த ஃபுல் மூணு, கண்டிப்பாக நாளைக்கு உங்களுக்கு பவர் கிடச்சிரும், அல்ல இன்றைக்கி மட்டும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, நாளிலேருந்து நம்ம வேட்டையை ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லி அவனும் கொஞ்சம் சமாதானம் பார்த்திட்டு இருக்கான் கோவாங்க. இப்போ அப்படியே 2 பேரும் பேசிகிட்டே இருக்காங்க. உடனே கோவாங்கோ அவன் சொல்லுறதா கரெக்டாக சொல்லி வச்சுட்டு இருக்கான். இப்போ அப்படியே திடீர்னு பார்த்தா அங்கே இருக்க 1 கிளாக் கூட ஓட மாட்டேங்குது. அவன் இப்போ தான் லைஃப் இந்த 200 வருஷத்தில் இப்போ தான் அவன் பார்க்குறானே, என்னடா கிளாக் இதுமாரி ஓடாமல் ஸ்டாப் ஆகி நிற்குது, அப்படின்னா ஏதோ ஒரு காரணமாக இருக்குமே சொல்லி அவன் பயந்து நின்றுட்டு இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணாங்கன்னா கோவாங்க ஸ்டார்டிங்கில் ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை வந்து பார்க்க வந்திருப்பான். அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸு எல்லாத்தையும் சொல்லி அந்த பொண்ணு இப்போ இருக்காளா, அந்த கேன்சலோட கடைசி கட்டத்தில் இருந்தாலே சரியாயிட்டாளா சொல்லி கேட்டுட்ருக்கான். ஒன்று அவங்களும் அதான் மிராக்கலாக இருக்குது, எப்படி அவள் ரிக்கவர் ஆனாலும் தெரில, ஆனால் இப்போ ரிக்கவர் ஆகி அவள் வெளியே போயிட்டா சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்றுக்கும் அவங்க சந்தோஷமாக எப்படியோ ரிக்கவர் ஆகிட்டா சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா கரெக்டாக அந்த பொண்ணை வெளியே இருந்து உள்ளே திருப்பி ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே தூக்கின்னு போகிறாங்க. திருப்பி ஏதோ நோய் வந்துருச்சு, கேன்சல் வந்துருச்சுன்னு, சீக்கிரம் காப்பாற்றுங்கன்னு. உடனே கோவாங்கோ எப்படி இது சாத்தியமே இல்லையே, நம்ம பவர் வச்சு தான் ரிக்கவர் பண்ணோம் அன்றைக்கி தானே, எப்படி இது மாதிரி ஆச்சு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ அப்படியே திடீர்னு பார்த்தா அவனுக்கு ஏதோ ஆகுது. பார்த்தா திடீர்னு அவன் இதுக்கு முன்னாடி போட்ட அக்ரிமெண்ட்டு எல்லாமே அவன் மேலே அப்படியே பேப்பர் துண்டு மாதிரி எல்லாம் எரிஞ்சு விழுது. உடனே அவனுக்கு ஏதோ எக்கோ மாதிரி கேட்குது, அவனோட பவர்லாம் போயிடுச்சு, இது மட்டும் நீ ஒரு நார்மல் ஹியூமன் தானே அவர் மாதிரி வருத்தப்படுறான். உடனே இதுக்கெல்லாம் ஒரே ஆன்சர், அன்றைக்கி ஒரு பொம்பளை வந்து சொல்லிட்டு இருந்தாலே ஒரு மால்குள்ளே விளக்கு விட்டு எரியுது, சீக்கிரமாகவே விளக்கு அணிஞ்சிட சொல்லியிருந்தாங்களே. அப்போ அவங்களுக்கு எல்லாமே தெரியும், அவங்க இப்போ எங்கே இருப்பாங்க தெரியும் எனக்கு, அந்த கார்பெட் பாக்ஸ்குள்ளே தான் சொல்லி அந்த பொம்பளை பார்க்க போகிறான். கிட்டேயும் உண்மையை சொல்லி நீ யார், உனக்கு எப்படி என்னை பற்றி எல்லாமே தெரியுது, இப்போ நீ சொல்லனா உன்னை என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது சொல்லி, இப்போ நீ தான் மனுஷனே ஆகிட்டியே, உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது சொல்லி கலாய்க்கிறாங்க. திடீர்னு பார்த்தா அம்மா உன்னை ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறேன்னு ஒரு நைட் கிளப்புக்கு கொண்டு போகிறாங்க. பார்த்தா அவங்க ஒரு மாதிரி பிச்சைக்காரி மாரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ஆனால் எல்லோரும் அவங்க ரிச்சாக வந்த மாதிரி எல்லோரும் அவங்கள மதிச்சிட்டு இருக்காங்க. என்னடா இங்கே நடக்கதே புரியல சொல்லி அவன் கேட்குறான். உண்மையை சொல்லுங்கள் யாரை சொல்லி கேட்கும்போது திடீர்னு அவங்களோட ஃபேஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுறாங்க. பார்த்தா ஒரு ரிச்சான லேடி மாரி ஆகிட்டாங்க. கோவாங்க தெரியுது அவங்க நார்மல் ஹியூமன் கிடையாதுன்னு. உடனே எனக்கு இந்த இடத்தையும் பிடிக்கல, இந்த இடத்துல ஏன் என்னை கூட்டின்னு வந்தீங்க சொல்லிட்டு இருக்கும்போது, உனக்கு இந்த இடம் பிடிக்கலையா, சரி வேறு என்ன இடத்துக்கு போகலாம் சொல்லி ஒரு ஸ்னாப் மாதிரி ஒரு சொட்டுக்கு மாதிரி போடுறாங்க. பார்த்தா அங்கே இடமே திடீர்னு மாறுது. பார்த்தா ஒரு பாளையம் மாதிரி வருது, திருப்பி சொட்டுக்கு போகிறாங்க, ஒரு அண்டர்டேக்காவில் போய் நிற்கிறாங்க. நீங்கள் யார் உண்மையை சொல்லுங்கள், நீங்கள்னா கடவுளா சொல்லி கேட்குறான். உடனே ஆமாம் கரெக்டாக சொல்லிட்டேன், நான் கடவுள் தான், உனக்கு பவர் தந்த கடவுள் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே கோவாங்கும் இத்தனை பண்ணிங்களே, என் வாழ்க்கையை ஏன் இப்படி பண்ணுறீங்க, மற்றவங்களுக்குலாம் நல்ல வாழ்க்கை க்ரியேட் பண்ணிட்டு என்னை மட்டும் டீமனாக போட்டு இதுமாதிரி சோதிக்கிறீங்களே ஏன் கேட்கும்போது, நான் உனக்கு பவர் மட்டும் தான் தந்தேன், மற்றது எல்லாமே உன் தலைவிதி தான், அதை என்னால் உன்னால் மாற்ற முடியாது, உன்னால் மாற்ற முடியும் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே எப்படி கேட்கும்போது டீமன் கிட்டேருந்து ஒரு டேட்டு அந்த நார்மல் ஹியூமன் கிட்ட போயிருக்கு, அந்த பொண்ணு இறந்தாதான் அந்த பவர் திருப்பி உனக்கே வரும், நீ திருப்பி நார்மல் ஆக முடியும் சொல்லும்போது, இல்லை கண்டிப்பாக முடியாது, வேறு ஏதாவது வழி சொல்லுங்கள் கேட்கும்போது வேறு எந்த வழியும் இல்லை, அது மட்டும் இல்லாமல் உனக்கு சொல்ல மறந்துட்டேன், இப்போ நீ ஒரு ஃபுல் நார்மல் ஹியூமன் ஆகிட்ட, இப்போ கண்டிப்பாக உனக்கு அந்த பவர் திருப்பி கிடைக்கலன்னா அந்த பவரை அணிஞ்சு போயிடும், அது மட்டும் இல்லாமல் கூட சேர்ந்து நீயும் போயிடுவேன், அதனால் யாருக்கானுக்கோ தெரிய மாட்டேன், நீயும் மறைஞ்சு போயிடுவேன், அதனால் நீ பார்த்துக்கோ, உன் லைஃப்பை நீ தான் டிசைட் பண்ணணும் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அவங்க டென்ஷனாக ஓச்சிட்ருக்கான். இதுமாரி சொல்லிட்டாங்களே நம்ம வேறு இறந்துடும் சொல்லிட்டாங்க, பவரை கிடைக்கணும்னா டோயை வேறு கொலை பண்ண சொல்கிறாங்க, இது எப்படி சொல்லி ஓச்சிட்ருக்கான். அவனும் வேறு ஏதாவது வழி இருக்கா யோசின்னு கட் பண்ணாங்கன்னா இப்போ யூமா தான் காமிக்கிறாங்க. அவங்க எங்கேருந்தோ வெளியே வந்துட்டுருக்காங்க. பார்த்தா பின்னாடியே சேன் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்னு சொல்கிறான். உடனே அவங்க 2 பேரும் ஒரு பார் மாரி இருக்குது, அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எப்படி கோவாங் மேலே பாசம் இருக்கோ அது மாதிரி தான் எனக்கு டோய் மேலே பாசம் இருக்குது, தயவு செஞ்சு சொல்லுங்கள் கோவாங் உண்மையிலே ஹியூமனா இல்லை வேறு எதாவது கிரியேச்சரா இல்லாட்டி எதாவது வேம்பயராக சொல்லும்போது, கோவாங் ஒன்றே நார்மல் ஹியூமன் கிடையாது, அவன் ஒரு டீமன், மனுஷங்க ஆசையை நிறைவேற்றிட்டு அவங்களோட சோலை வந்து நரகத்துக்கு எடுத்துன்னு போவான், அதான் அவனோட வேலையை சொல்கிறாங்க. அவனும் சேனும் ஷாக்கிங்காக கேட்குறான். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் கைஸ். உங்களுக்கு லாஸ்ட் பார்ட் பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், மறக்காம பாருங்கள் கைஸ். பாய் கைஸ்.